வணக்கம் நண்பர்களே. திரையரங்குகள் அனைத்தையும் பாடல் பெற்ற தலங்களாக உருவாக்கிய கவியரசு கண்ணதாசன் திரைப்பாடல் துறையில் பெருமுத்திரை பதித்தவர் என்பது நம்மில் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதையும் கடந்து கவியரங்க மேடைகளிலேயும் தனிப்பாடல்கள் வழியாகவும் அவர் தனது கவித்திறமையை பதிவு செய்திருக்கிறார் என்பதும் கூட நாம் அறிவோம். அவற்றில் இருந்துதான் சிறிய 3 பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். தந்தையையும் தாயையும் இழந்துவிட்ட அவருக்கு தெய்வமும் துணையாக வந்து நிற்கவில்லையாம், தமிழ்த்தாய்தான் துணையாக வந்து நின்றாளாம். எவ்வளவு அழகாக அவலச்சுவையை கூட ஒரு நகைச்சுவை உணர்வோடு கவிதையாக்குகிறார் பாருங்கள். தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் அன்று மாண்டு போனாள். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊன் பெற்ற யானுவோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தின் அருகிலே தமிழ் அன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றான். இன்னும் கேலியாக நகைச்சுவையாக ஒரு பாடலை எழுதுகிறார். இறைவனை எல்லோரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாருங்கள், திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகிறான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்த பின் முதல்வனை கூவுகிறான் என்ற அந்த பாடல் செல்லும். திருடனும் இன்றைக்கு தான் திருடச் செல்லுகிற இடத்திலே நல்ல பொருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறானாம். சீட்டாடுகிற இடத்திலே இருக்கிற மனிதன் கூட தனக்கு நல்ல சீட்டு வந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறானாம். இன்றைய சிந்தனை நெறியிலே நாம் சொல்ல விரும்புகிற நிறைவான பாடல், எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பில்லை அடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எலும்பில்லை அடி, எந்நாட்டு எலும்பென்று எழுதி வைக்கவில்லை அடி, ஓர் நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லையெனில் எந்நாளும் துன்பமடி. சுடுகாட்டிலே இருக்கிற எலும்புகளை தோண்டி எடுத்து பார்த்தால் இது தென்னாட்டு எலும்பு வடநாட்டு எலும்பு என்று எந்த எலும்புகளும் அடையாளம் காட்டுவதில்லை. இறந்த பிறகு எல்லோரும் ஒன்றாக மாறிவிடுகிறோம். எனவே மனிதர்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளிகளை குறைத்துக் கொள்வோம் என்பது கண்ணதாசனின் அந்த பாடல். எனவே கண்ணதாசனின் திரை இசை பாடல்களை செவிகளிலே நிரப்பி மகிழ்கிற நாம் வாய்ப்பு கிடைக்கிற போது அவரது கவிதை நூல்களையும் வாங்கி படித்து அவரது அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.